ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெண்டூர்லேருந்து பாக்கம் போகிற வழியில் பாலாஜி நகரில் அமைஞ்சிருக்குது. இந்த வீடு தான் பார்த்துங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு 20 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 7லேருந்து 8 வருஷம் ஓல்டு வீடு தான். டபுள் பெட்ரூம், மால் கிச்சன், கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்கு. இது அப்ரூவ்டு கிடையாது, தனியாக ஆன்லைன் பட்டா இருக்குது. சரிங்களா? கிழக்கு பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. வீடோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் ஓல்டு வீடு தான். அதேமாரி லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டாக. மெயின் ரோட்லேருந்து அந்த பாக்கம் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 250-300 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தான் பார்த்துங்க. நல்லா இருக்குதுங்க வீடும். சரிங்களா? ஆனால் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1500. லேண்டோட சைஸ் மட்டும் ஒரு 4 அளவாக இருக்கும். ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி இருக்கும். பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 35 அடி இருக்கும். அந்தமாரி அமைஞ்சிருக்கு. சரிங்களா? தனி ஆன்லைன் பட்டா. வீடும் நல்லாயிருக்கு. மெயின் ரோட்லேருந்து கிட்டங்க. தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை வாங்கலாம். விலை பார்த்திங்கன்னா 65 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. வீடு நல்லா இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. 4 அளவாக இருக்குது. ஆனால் பில்டிங் வந்து ஸ்கொயராக தான் கட்டியிருக்கிறாங்க. சுற்றி செட்பேக் விட்டு நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்கி அது ரீசேல் வீடு தானே, வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடு நல்லா இருக்குதுங்க. வீடும் நல்லா இருக்குது. ரோடு போட்டுருவாங்க. ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு 250-300 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தாராளமாக நீங்கள் இந்த இடத்த வாங்கலாம். பக்கத்துலேயும் வீடு இருக்குது. இதை பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயும் வீடு இருக்குது. சுற்றி வீடு இருக்குது. இது எதிர்க்க தான் வீடு இல்லை, முள்ளு செடியாக இருக்குது. சரிங்களா? நல்லாயிருக்கும் வீடும். 8 வருஷம் ஓல்டு வீடு தான். தனி ஆன்லைன் பட்டா இருக்குது. அப்ரூவ்டு எலிஜிபிள் தான். வேணுனாலும் வாங்கிக்கலாம். லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1500. சரிங்களா? டபுள் பெட்ரூம், மால் கிச்சனாக கட்டியிருக்காங்க. நகர் பேர் பாலாஜி நகர்னு சொல்கிறாங்க. ரோடு போடாத இப்படி இருக்குது. இது ஒரு டெட் எண்ட் ரோடு தான். சரிங்களா? வீடெலாம் இருக்குது, பயப்பட தேவை. இந்த வீடு தான் பார்த்துங்க. போர் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சவுறாக தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த வீட்டை. இந்த சைடு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 35 கிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஒரு 40 இருக்கும். ஃப்ரண்டேஜ் 40 இருக்கும். சரிங்களா? இந்த வீடு தான். டபுள் பெட்ரூம், மால் கிச்சன், கார் பார்க்கிங், தனி ஆன்லைன் பட்டா இருக்குது. திருநெண்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இந்த நகர் பேர் பாலாஜி நகர். சரிங்களா? கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. படிக்கட்டில் வெளியில் தான் போட்டு வச்சுருக்காங்க. மேலே கூட நீங்கள் ரேஸ் பண்ணி கட்டிக்கலாம். பக்காவாக க்ளீன் பண்ணோம். ஏன்னா வெளியில் பாருங்க, செடி கொடி எல்லாமே முளைச்சின்னு இருக்குது. சுற்றி வீடு தான். மெயின் ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் 250-300 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. திருநெண்டூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. விலை பார்த்திங்கன்னா 65 ரூபா சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லோன் கூட நீங்கள் போகலாம். தனியார் பேங்க்கில் கிடைக்கும். தனி ஆன்லைன் பட்டா இருக்குது இல்லையா? அதேமாதிரி ஸ்கூல், காலேஜ் எல்லாமே கிட்ட தாங்க. திருநெண்டூர், அதேமாதிரி வேப்பம்பட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாபுரம், நெம்லிச்சேரி எல்லாமே கிட்ட தான். ஜெயா ஸ்கூல், ஜெயா காலேஜ் எல்லாமே கிட்ட தான் நம்மளுக்கு. சரிங்களா? 20 அடி ரோடெலாம் இன்னும் போட்டுருவாங்க. எல்லாமே கிட்ட தான் இருக்குது நம்மளுக்கு. தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த வீட்டை. சரிங்களா? 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருப்பாங்க. நல்லா இருக்குது. வீடும் நல்லா தரமாக தான் இருக்குது. கிழக்கு பார்த்தா மாதிரி. சரிங்களா? ஓகே, பாய்.